மாதாவே துணை. மரி அன்னையிடம் மனமாற அன்றாடம் ஜெபிக்கும் எனதருமை நண்பர்களே, இன்றைய அன்னையின் திருநாமம் புக்லோஸ் அன்னை, அவர் லேடி ஆஃப் பக்லோஸ், பிரான்ஸ். இன்றைய தினத்தில் புக்லோஸ் அன்னையை நோக்கி மறக்கப்பட்ட வாழ்க்கைக்கு மீண்டும் நம்பிக்கை கிடைக்கவும், குடும்பங்களின் உடைந்த நிலைகள் சீராகவும், குணமடையாத காயங்களும் உடலும் ஆறவும், இழந்த கிருபைகள் மீண்டும் மலரவும் விசேஷமாக ஜெபிக்கப் போகிறோம். நீங்களும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்னையிடம் இணைந்து ஜெபிக்கலாம். புக்லோஸ் அன்னை, அவர் லேடி ஆஃப் பக்லோஸிடம் அருள் தரும் ஜெபம். சதுப்பு நிலத்தில் மறைந்திருந்து தம் மக்களை மறக்காமல் காத்த அதிசய அன்னையின் ஜெபம். பிரான்ஸ் நாட்டின் கிளாஸ்கானி பகுதியில் உள்ள பக்லோஸ் என்ற இடத்தில் அவர் லேடி ஆஃப் பக்லோஸ் அன்னையின் திருவுருவம் அற்புதங்களால் புகழ்பெற்றதாகும். ஒரு காலத்தில் அன்னைக்காக இருந்த ஆலயம் பகைவர்களால் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. அன்னையின் சிலையும் சதுப்பு நிலத்தில் மறைக்கப்பட்டது. காலப்போக்கில் அந்த இடமும் அன்னையின் நினைவும் மக்கள் மனங்களில் மறந்து போயின. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மெய்ப்பன் தன் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு எருது மட்டும் சதுப்பு நிலத்தின் ஓரத்தில் நின்று வித்தியாசமாக கத்திக் கொண்டிருப்பதை கவனித்தான். அருகில் சென்று பார்த்தபோது மண்ணில் பாதியாக புதைந்திருந்த அன்னையின் திருவுருவத்தை அந்த எருது நக்கிக் கொண்டு இருந்தது. அந்த மறைந்திருந்த அன்னையை மக்கள் மீண்டும் மரியாதையுடன் எடுத்தனர். ஆயர் அந்த திருவுருவத்தை வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல முயன்றபோது அதை இழுத்துச் சென்ற எருதுகள் ஒரு இடத்தில் நின்றுவிட்டன. எவ்வளவு முயன்றும் முன்னே செல்லவில்லை. அப்போது அன்னை தாம் அங்கேயே தங்க விரும்புவதாக மக்கள் உணர்ந்தனர். உடனே அந்த இடத்தில் புதிய ஆலயம் கட்டப்பட்டது. புக்லோஸ் அன்னை பின்னர் எண்ணற்ற அதிசயங்களுக்காக புகழ் பெற்றார். நோய்கள் குணமடைதல், ஆறாத காயங்கள் மறைதல், மனவேதனைகள் நீங்குதல் போன்ற பல அருள்கள் கிடைத்தன. 1622 ஆண்டு மட்டும் 19 அதிசயங்கள் பதிவாகி இருந்தன. ஒரு பக்தர் பல வருடங்களாக ஆறாத புண்களால் துன்பப்பட்டு அன்னையின் ஊற்றருகில் இரவு முழுவதும் ஜெபித்தார். மறுநாள் அந்த நீரில் கழுவியவுடன் அவரது புண்கள் குணமடைந்தன என்று கூறப்படுகிறது. இதனால் புக்லோஸ் அன்னை மறக்கப்பட்டவர்களை மீண்டும் உயர்த்தும் அன்னையாகவும், உடைந்த வாழ்க்கைகளை புதுப்பிக்கும் தாயாகவும், குணமடையாத காயங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் கருணையின் மாதாவாகவும் போற்றப்படுகிறார். இந்த அன்னையிடம் ஒரு சிறிய சக்தி வாய்ந்த ஜெபம் செய்யலாமா? புக்லோஸ் அன்னையே, சதுப்பு நிலத்தின் இருளிலும் தம் மக்களை மறைக்காமல் காத்த அன்பு தாயே, இன்று எங்கள் வாழ்க்கையையும் உம் திருக்கரங்களில் ஒப்படைக்கின்றோம். புக்லோஸ் அன்னையே, மக்களால் மறக்கப்பட்டவர்களாக உணரும் அனைவரையும் நினைவு கூறும் தாயே, தனிமையில் அழுகிறவர்களுக்கு ஆறுதலாக இருந்தருளும். உடைந்த இதயங்களுக்கு மீண்டும் நம்பிக்கை அளித்தருளும். கருணை நிறைந்த தாயே, எங்கள் குடும்பங்களில் இழந்து போன அன்பை மீண்டும் மலரச் செய்யும். பிரிவுகள் நீங்கி ஒற்றுமை நிலைக்க அருள் புரியும். பேசாமல் விலகி நிற்கும் இதயங்களை மீண்டும் இணைத்தருளும். கெட்ட பழக்கங்களால் சிதைத்து போனவர்களை நல்வழிப்படுத்தும். புக்லோஸ் அன்னையே, ஆண்டுகளாக ஆறாத மனக்காயங்களை உம் ஜெபத்தால் குணப்படுத்தும். உடல் நோய்களால் துன்பப்படுகிறவர்களுக்கு நலம் தாரும் தாயே, மருத்துவர்கள் கைவிட்ட சூழ்நிலைகளிலும் இயேசுவின் அருளை வெளிப்படுத்தும். புக்லோஸ் அன்னையே, வாழ்க்கையில் நம்பிக்கையை இழந்தவர்களுக்கு புதிய தொடக்கம் அளித்தருளும். தவறான பாதையில் சென்றவர்களை மீண்டும் இயேசுவிடம் அழைத்து வாரும். எங்கள் குழந்தைகள் நல்ல வழியில் வளர உம் பாதுகாப்பில் நடத்தி அருளும். அதிசய அன்னையே, புக்லோஸ் மாதாவே, எங்கள் வீடுகளில் சமாதானம் நிலைத்திருக்கட்டும். வருமானம் ஆசிர்வதிக்கப்பட்டட்டும். நோய் நொடிகள் இல்லாமல் நாங்கள் வாழ அருள் செய்யும். வறுமை, துன்பம், மன அழுத்தம், பயம் ஆகிய அனைத்தும் அகன்று போகட்டும். எங்கள் ஜெபங்கள் வீணாகாது என்பதை எங்களுக்கு உணர்த்தும். புக்லோஸ் அன்னையே, எங்கள் வாழ்க்கையின் சதுப்பு நிலங்களில் உம் கிருபையை மலரச் செய்யும். நாங்கள் விழுந்த இடங்களிலிருந்தே இயேசு எங்களை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையை அளித்தருளும். உம் மகன் இயேசுவின் அருகில் எங்களை நடத்தி இறுதி வரை விசுவாசத்தில் நிலைத்திருக்க அருள் புரியும். புக்லோஸ் அன்னையே, ஆமீன். வெற்றி தரும் ஜெபமாலை. அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேசுரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமேன்.
பரிசுத்த ஆவி ஜெபம். பரிசுத்த ஆவியே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரகாசத்தின் சுகமே, வெயிலின் குளிர்ச்சியே, அழுகையின் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர் போக்கும், தவறினதை செம்மையாய் நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். சர்வேசுரா, எங்களுக்கு உதவியருளும். கர்த்தாவே, எங்களுக்கு ஒத்தாசை செய்தருளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். ஜெபமாலை துவங்கும் விதம். அளவில்லாத சகல நன்மையும் சுரூபியுமாயிருக்கிற எங்கள் சர்வேஸ்வரா சுவாமி, நீச மனிதரும் நன்றியறியாத பாவிகளுமாயிருக்கிற அடியோர்களது மட்டில்லாத மகிமை பிரதாபத்தை கொண்டிருக்கிற தேவரீருடைய திருச்சந்நிதியிலே இருந்து ஜெபம் பண்ண பாத்திரமாகாதவர்களாயிருந்தாலும் தேவரீருடைய அளவில்லாத தயவை நம்பிக்கொண்டு தேவரீருக்கு துதிவணக்கமாகவும் பரிசுத்த தேவ மாதாவிற்கு ஸ்தோத்திரமாகவும் 53 மணி ஜெபம் பண்ண ஆசையாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடே செய்து பராக்கில்லாமல் முடிக்க தேவரீருடைய ஒத்தாசையை கட்டளை பண்ணியருளுங்கள் சுவாமி. சகலமான புண்ணியங்களுக்குள்ளே விசுவாசம் என்கிற புண்ணியம் அஸ்திபாரமாயிருக்கிறபடியினாலே முந்த முந்த விசுவாச பிரமாணம் சொல்கிறது. விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து அர்ச்சிஷ்ட கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கம் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மரித்தவரையும் நடுதீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். அச்சிஷ்டவர்களுடைய சமுதீத பிரயோசனத்தை விசுவசிக்கிறேன். பாவ பொருத்தலையை விசுவசிக்கின்றேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கின்றேன். நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கின்றேன். ஆமேன். மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருக்கிற இயேசுநாதர் சுவாமி படிப்பித்த பரலோக மந்திரம் சொல்கிறது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். பரம தந்தையாம் இறைவனுக்கு மகளாயிருக்கிற புனித இறையன்னையே, எங்களிடம் விசுவாசம் பலனளிக்கும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும்
வேண்டிக்கொள்ளும். ஆமேன். திருமகனாம் இறைவனுக்கு தாயாயிருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் நம்பிக்கை வளரும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தூய ஆவியாராகிய இறைவனுக்கு மிகவும் ஏற்புடையவராயிருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் அன்பு வளரும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். முதலாம் 10 மணிக்கான தனிப்பட்ட கருத்து. புக்லோஸ் அன்னையே, சதுப்பு நிலத்தில் மறைந்திருந்த உம் திருவுருவம் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது போல் மறக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட வாழ்க்கைகளையும் இயேசு மீண்டும் உயர்த்துவார் என்பதை இன்று எங்களுக்கு நினைவூட்டும் அன்னையே. பொது கருத்து. புக்லோஸ் அன்னையே, வாழ்க்கையில் யாராலும் மதிக்கப்படவில்லை என்று நினைக்கும் நேரங்களில் இயேசு ஒருபோதும் நம் பிள்ளைகளை மறப்பதில்லை என்பதை நம்பிக்கையுடன் நினைவில் கொள்ள உதவும் அம்மா. மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள். முதலாம் மறையுண்மை, கப்ரியேல் தூதர் கன்னி மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானித்து தாழ்ச்சி என்னும் வரத்தை கேட்டு செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 2ஆம் 10 மணிக்கான தனிப்பட்ட கருத்து. புக்லோஸ் அன்னையே, ஆறாத காயங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் கருணையின் தாயாக, எங்கள் மனதில் பல ஆண்டுகளாக சுமந்து வரும் வேதனைகளை குணப்படுத்த உம் பரிந்துரையை வேண்டுகிறோம். பொது கருத்து. புக்லோஸ் அன்னையே, காலம் மாற்றாத காயங்களையும் இயேசுவின் அன்பும் ஜெபமும் மாற்றும். எனவே எந்த வேதனையையும் நம்பிக்கையுடன் ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற மனதை எங்களுக்கு தந்தருளும். மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள். 2ஆம் மறையுண்மை. கன்னி மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை தியானித்து பிறர் அன்பு என்னும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 3ஆம் 10 மணிக்கான தனிப்பட்ட கருத்து. புக்லோஸ் அன்னையே, உடைந்த குடும்பங்களை மீண்டும் இணைக்கும் தாயே, பிரிவாலும் புரியாமையாலும் தூரமான இதயங்களில் அன்பில் பாலம் கட்ட அருள் புரியும். பொது கருத்து. புக்லோஸ் அன்னையே, குடும்ப ஒற்றுமை என்பது அன்பு, மன்னிப்பு மற்றும் உரையாடலால் வளர்கிறது. ஒவ்வொரு நாளும் குடும்பத்திற்காக ஜெபிப்பது அவசியம் என்பதை இந்த உலக மக்கள் உணர்ந்து வாழ கிருபை தாரும். மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள். 3ஆம் மறையுண்மை. இயேசு பிறந்ததை தியானித்து எளிமை என்னும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 4ஆம் 10 மணிக்கான தனிப்பட்ட கருத்து. புக்லோஸ் அன்னையே, தாம் விரும்பிய இடத்திலேயே தங்கியிருந்து மக்களுக்கு அருள் வழங்கியது போல எங்கள் வீடுகளிலும் இயேசுவின் சமாதானம் நிலைத்திருக்க உதவி செய்யும்.
பொது கருத்து. புக்லோஸ் அன்னையே, இறைவன் நம்மை வைத்திருக்கும் இடத்திலேயே இயேசுவின் திட்டம் நிறைவேறுகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து நாம் இருக்கும் சூழ்நிலையை நன்றியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனதை எங்களுக்கு தாரும். மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள். 4ஆம் மறையுண்மை. இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்ததை தியானித்து இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து நடக்கும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 5ஆம் 10 மணிக்கான தனிப்பட்ட கருத்து. புக்லோஸ் அன்னையே, சதுப்பு நிலங்களிலும் கிருபை மலரச் செய்த அற்புத தாயே, தோல்வி மற்றும் இருளால் நிரம்பிய எங்கள் வாழ்க்கையிலும் புதிய தொடக்கத்தை உருவாக்கும். பொது கருத்து. புக்லோஸ் அன்னையே, எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசுவின் கிருபை செயல்புரியாத இடம் என்பது எதுவுமே இல்லை. நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கக்கூடாது. அது எப்படிப்பட்ட கஷ்டமாயிருந்தாலும், எப்படிப்பட்ட நோயாயிருந்தாலும் நீர் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டி ஜெபிக்கின்றோம். மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள். 5ஆம் மறையுண்மை. காணாமற் போன இயேசுவை கண்டடைந்ததை தியானித்து நாம் அவரை எந்நாளும் தேடும் வரத்தை கேட்டு செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய
இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஜெபமாலை நிறைவு. அதி தூதரான புனித மிக்கேலே, தேவ தூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக்கொண்ட எந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் சோத்திரங்களோடே ஒன்றாக கூட்டி புனித தேவ மாதாவின் திருப்பாதத்தில் பாத காணிக்கையாக வைக்க உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆமேன். மாதா பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே தயவாய் கேட்டருளும். விண்ணக தந்தை பிதாவே, எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும். உலகத்தை மீட்ட சுதந்தேவா, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். பரிசுத்த ஆவி இறைவனே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். புனிதம் நிறைந்த மாமரியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இறைவனின் புனித மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கன்னியரில் உயர் கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கிறிஸ்துவை ஈன்ற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். திருச்சபையோரின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். திருவருட்கொடைகளின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பழுதற்ற கன்னி மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கன்னிமை வழுவா மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பேரன்பிற்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பெரும் வியப்பான மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நல்ல ஆலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். சிருஷ்டிகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் மீட்பரின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். திருச்சபையினுடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வணக்கத்திற்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். துதிகளுக்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். சக்தி மிகுந்த கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இரக்கம் மிகுந்த கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். விசுவாசியான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தருமத்தினுடைய கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஞானத்தின் நல்ல பிறப்பிடமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் மகிழ்வின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.
ஞானம் மிகுந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமை விளங்கும் பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உன்னத பக்தியின் பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை பொருளான ரோஜாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தங்கமயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்கு தத்தத்தின் நல் பெட்டகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானக எழில்மிகு வாசலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற் காலத்தின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதியுற்றோருக்கு ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகள் யாவர்க்கும் அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்புறுவோருக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவருடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமணசுகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீர்க்க தரிசிகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சியரின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துதியர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு ஜெபமாலையின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்தின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். ஆமீன். நண்பர்களே, நிச்சயம் விண்ணகம் எழுந்து செல்லும் இப்போது நாம் பக்தியாய் ஜெபித்த இந்த ஜெபமாலை நம் இயேசுவின் உள்ளத்தை நிச்சயம் தட்டும். நாம் ஜெபித்த மன்றாட்டு மாலை. ஜெபமாலை சொல்லுவோம், பல அருள் மாலைகளை நம் வாழ்க்கையில் வெல்லுவோம்.